எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நம்ம சக்திகள் அதாவது யூனிட் 5 எனர்ஜெட்டிக்ஸ்ல வந்து பாஸ் பேப்பர் கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே நம்ம 2019 2022 வரை இருக்கிற பாஸ் பேப்பர் கேள்விகள் பார்த்துட்டோம். நம்ம இன்றைக்கு பார்க்க போது 2023ஆம் ஆண்டு வந்த எஸ்ஏ கேள்வியில அஞ்சாவது எஸ்ஏ கேள்வியில ஏப்பாட்டா வந்திருக்கிற சக்திகள் கேள்வி அதாவது எனர்ஜெட்டிக்ஸ் கேள்வியை பார்க்க போறோம். 2023ஆம் ஆண்டு அஞ்சாவது எஸ்ஏல வந்திருக்க ஏப்பாட்டு கேள்வி. சரி, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கல்சியம் ஆக்சைடு திண்மம் வந்துக்கிட்டு நீர்ல கரையிற சம்பந்தமா காய்ச்சிருக்கான். இதே மாதிரி ஒரு கேள்வின்னு பாத்தீங்கன்னா சொன்னா 2019ஆம் ஆண்டு எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கும். 2019ஆம் ஆண்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி வந்திருக்கான்னு சொன்னா எம்எக்ஸ் இந்த திண்மம் நீர்ல கரையிறது அங்க 25 பாசுல இருந்து 17 பாசுக்கு என்ன செய்து வெப்பநிலை குறையுதுன்னு சொல்லிருக்கான். இங்க 25 பாசுல இருந்து 75 பாசுக்கு வெப்பநிலை கூறுது. வெப்பநிலை குறையுதுன்னு என்ன அர்த்தம்? அவருக்கு வெப்பத்தை உள்ளெடுத்திருக்காரு அர்த்தம். கரையப்போக்கள் வெப்பத்தை உள்ளெடுத்திருக்காரு. வெப்பநிலை கூடுதுன்னு என்ன அர்த்தம் சொன்னா அவர் கரையப்போக்கள் வெப்பத்தை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. வெப்பநிலை கூடுதுன்னு என்ன செய்யுது? அவர் கரையப்போக்கள் வெப்பத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த வெப்பத்தை நீர் பெற்று தானே செய்து வெப்பநிலை கூடுதோ. இதுல பயன்படுத்தப்பட்ட நீர் எவ்வளவு 200 கிராம் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல எவ்வளவு வெப்பம் வந்துக்கிட்டு வெளியிடப்பட்டிருக்கு அல்லது நீர் எவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்கான். நீர் எவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சிருக்கு அல்லது எவ்வளவு வெப்பம் என்ன வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்கான். சரி, இங்க பாரு, இதுல நீர் உறிஞ்சப்பட்ட வெப்பம் அல்லது என்ன கல்சியம் ஆக்சைடு வந்துட்டு கரையப்போக்குள்ள வெளியிட்ட வெப்பம் அது காண்றது என்ன சொல்லுவீங்க? கியூ சமன் எம்எஸ் டெல்டா தீட்டான சமன்பாடு பயன்படுத்துவீங்க அல்லது என்ன எம்சி டெல்டா தீட்டா அல்லது எம்எஸ் டெல்டா டி அல்லது எம்சி டெல்டா டி இந்த எது சரி ஒன்று நீங்க எழுதலாம், கேஸ் ஒன்று இல்லை. சரி, திணிவு எவ்வளோ 200 கிராம் சொல்லிருக்கான். 200 கிராம் தர எஸ் எவ்வளோ 4.2 ஜூல் கிராம் -1 பாய்சி -1 தர வெப்பநிலை வெப்பநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னு சொன்னா 75 பாகசி மைனஸ் 25 பாகசி அரிக்க போகுது. சரிதானே? 25 பாகசி அரிக்கும். இதுல இருந்து பாரு 200 கிராம் தர 4.2 ஜூல் கிராம் -1 பாகசி -1 தர 50 பாகசி இதை சுருக்கிறதுன்னு சொன்னா 42 தர 10 ஜூலா வரப்போகுது. அதாவது 42 எவ்வளோ 42 கிலோ ஜூல் அரைக்க போகுது. 42 கிலோ ஜூல் அரைக்க போகுது. வெளியிடப்பட்ட வெப்பம் எவ்வளோ 42 கிலோ ஜூல். சரி, அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லிருக்கேன்னா திகழ்ந்த வெப்பநிலை மாற்றத்தை மேலே ஒன்றில் திகழ்ந்த வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுறதுக்கு தேவையான கல்சியம் ஆக்சைடை குறைஞ்சபட்ச திணிவு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிட்டான். சரி, இங்க பாரு கல்சியம் ஆக்சைடை திணிவை கண்டுபிடிக்கிறேன். கல்சியம் ஆக்சைடை வெப்ப உள்ள மாற்றம் தந்திருக்கான எவ்வளோன்னு சொன்னா -64 கிலோ ஜூல் மூல் -1 -64 கிலோ ஜூல் மூல் -1 -64 கிலோ ஜூல் மூல் -1 தந்திருக்காங்க. வெப்ப உள்ள மாற்றம் -64 கிலோ ஜூல் மூல் -1 என்ன அர்த்தம் சொன்னா ஒரு மூல் கல்சியம் ஆக்சைடு கரையிறா ஒரு 64 கிலோ ஜூல் சக்தி வெளியிடுவார். அதாவது 64 கிலோ ஜூல் சக்தி வெளியிடுறா அவரை கூட கரைஞ்சிருப்பாரு. ஒரு மூல் கல்சியம் ஆக்சைடு கரைஞ்சிடும் அங்க. அப்ப 64 கிலோ ஜூல் சக்தி வெளியிட போக்குள்ள ஒரு மூல் கரையிறாருன்னு சொன்னா 42 கிலோ ஜூல் வெளியிட போக்குள்ள எவ்வளவு கரைவார் கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து உனக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இவரை மூணு அளவு கண்டுபிடிக்கலாம். யார? கல்சியம் ஆக்சைடு மூணு அளவு காணலாம். என்ன வர போதோ 64 கிலோ ஜூல் சக்தி வெளியிட போக்குள்ள ஒரு மூல் தாக்குறான்னா தர 42 கிலோ ஜூலுக்கு 42 கிலோ ஜூலுக்கு எவ்வளோன்னு பார்ப்பீங்க. எவ்வளோ வர போதோ 42 64 மூல் அளவு வரைக்கும் போது என்ன. இதுல வந்து இவரை திணிவை கண்டுபிடிக்கலாம். கல்சியம் ஆக்சைடை திணிவை காணலாம். திணிவு சம மூல் தர மூல திணிவோ மூல என்ன 42 64 மூல் மூல திணிவு எடுத்து சார். இவரோட மூல திணிவு பார்த்தீங்கன்னா 56 கிராம் மூல் -1 இதை சுருக்கி எடுத்தேன்டா 36.75 கிராம் வருது. இதை சுருக்கி எடுத்தேன்னா 36.75 கிராம் வருது. என்ன யாரு? கால்சியம் ஆக்சைடு திணிவு. சரிதானே? அடுத்த பாரு கல்சியம் ஆக்சைடு நீர் முன்னாடி கல்சியம் ஆக்சைடு நீர் கால்சியம் ஹைட்ரோக்சைடு ஆகியவற்றை நியம எந்திரி பெரும்பாலாக்கள் தந்திருக்கேன். என்னன்னு சொல்லி சொன்னா 40 70 80 என்ன எந்திரிப்பி பெருமானம் தந்திருக்கான். இதுல இருந்து டெல்டா எஸ் கண்டுபிடிக்கலாம். எந்திரிப்பி மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம். சரிதானே? எந்திரிப்பி மாற்றத்தை கண்டுபிடிக்க சொல்லிருக்கான். சரி, என்ன செய்யணும்? எந்திரிப்பி மாற்றத்தை கண்டுபிடிக்கணும். இதுல பாரு இவருக்கு எவ்வளவு வந்திருக்கான் 40, இவருக்கு எவ்வளவு வந்திருக்கான் 70, இவர எவ்வளவு சாரான் 80, இவரை 80 சாரான், இவரை 80 தாரான். இதுல இருந்து நீ என்ன செய்யப்படுன்னு சொல்லிட்டேன்னா இதுல டெல்டா எஸ் கண்டுபிடிக்கலாம். டெல்டா எஸ்ன்றது என்ன? விளைவுகள எந்திரிப்பிகள கூட்டுத்தொகை தாக்கிகள எந்திரிப்பிகள கூட்டுத்தொகை அளிக்க போகுது. விளைவுகள எந்திரிப்பிகள கூட்டுத்தொகை சாய
தாக்கிகள எந்திரிப்பிகள கூட்டுத்தொகை இருக்க போகுது. விளைவுகள எந்திரிப்பிகள கூட்டுத்தொகை எடுத்து என்ன இருக்காரு, ஒரே இடத்துல தான் இருக்காரு. அப்ப என்ன போகுது, 80 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 சாய தாக்கியல் எடுத்து இவங்க ரெண்டு பேரும் இருக்காரு. யாரு, 40 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 சக 70 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. இதுல கழிச்சிக்கல இருந்த எவ்வளவு, -30 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வரும். -30 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வரும்னு சொன்னா இவர வெப்ப நியம எந்திரிப்பி மாற்றம் டெல்டா எஸ். அடுத்து என்ன சொல்லிருக்கேன், 400 கேள்வி சொல்லிருக்கேன். 300 கேள்வியில தகவல் சுயவியல்பை பத்தி கைக்க சொல்லிருக்காங்க. அதாவது டெல்டா ஜியை கண்டு நம்ம சுயவியல்பை பத்தி கைக்கப்புறோம். இங்க டெல்டா ஜி எடுத்து சொன்ன டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் அடிக்க போகுது. டெல்டா ஹெச் நம்மளுக்கு எவ்வளவு வந்தான்னு சொன்னா எவ்வளவு தந்திருக்கான், -64 கிலோ ஜூல், -64 கிலோ ஜூல் மூல் -1 அடிக்க போதும். டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா எஸ் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு போதும், வெப்பநிலை 300 கெல்வின் தர டெல்டா எஸ் எடுத்து சொன்னா எவ்வளவு வந்திருக்கணும், -30 -30 தர 10⁻³ கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 அடிக்க போகுது. இதை சுருக்கி எடுத்த என்ன சொன்னா இதுல 9 மைனஸ் பிளஸ் ஆகிற போது விளைவு போது -55 கிலோ ஜூல் மூல் -1 போகுது. இங்க பாரு மைனஸ்ல இருக்க டெல்டா ஜி வந்துட்டு மைனஸ்ல இருக்க, டெல்டா ஜி மைனஸ்ல இருக்க அர்த்தம், டெல்டா ஜி மைனஸ்ல இருக்க இவர் வந்துட்டு சுயமா நடைபெறுவார். சுயமா நடக்கும், இந்த தாக்கம் வந்துட்டு சுயமா நடக்கும். சரி, டெல்டா ஜி மைனஸ்ல இருக்கா, இந்த தாக்கம் செய்யும் சுயமா நடக்கும் சொல்லலாம். அடுத்த என்ன சொல்லிக்கண்டா, எடுகோள்கள் எவற்றையும் கருதி கொண்டால் அதை குறிப்பிட்டு சொல்லிக்கண்ணா. இது என்ன, இந்த டெல்டா ஜி இந்த சமன்பாடு பயன்படுத்த போல் டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் இந்த சமன்பாடு பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்வோம், எடுகோள் எடுப்போம். என்னதான் வெப்பநிலை மாறினாலும் அதுல டெல்டா ஹெச் டெல்டா எஸ்ல என்ன மாற்ற முடியாது. டெல்டா ஹெச் டெல்டா எஸ்ல வந்துட்டு வெப்பநிலை மாற போகல, மாற மாட்டான்னு சொல்லி நம்ம எடுகோள் எடுப்போம். அந்த எடுகோளை குறிப்பிட்டீங்கன்னா சரி, ஓகே. அடுத்து 4வது கேள்வி என்ன சொல்றான், 5வது கேள்வி என்ன சொல்றான்டா, திரவ நீருக்கு பதிலாக கொதி நீராக பயன்படுத்தப்படும் எனின் 400 கேள்வி தகவல் சுயவியல்பை பத்தி கைக்க சொல்லிக்கான். ஓகே, இங்க பாரு, திரவ நீருக்கு பதிலாக கொதி நீராய் பயன்படுத்துறான். திரவ நீருக்கு பதிலாக நீராய் பயன்படுத்துறான். திரவ நீருக்கு பதிலான செய்யறானா நீராவி பயன்படுத்துறானா. இங்க பாரு, திரவ நீருக்கு பதிலாக நீராவி பயன்படுத்துறான். இந்த தாக்கத்துக்கு டெல்டா ஹெச் டெல்டா எஸ் கண்டு டெல்டா ஜியை கதைக்க சொல்லிருக்கான். இதுல அவன் என்ன சொல்லிருக்கான்னு சொன்னா இந்த தாக்கத்துக்குரிய டெல்டா ஹெச்சை தந்திருக்கான். இந்த தாக்கத்துக்குரிய டெல்டா ஹெச்சை தந்திருக்கான். அதாவது வாயு நிலையில இருந்து திரவ நிலைக்கு போறிய டெல்டா ஹெச்சை தந்திருக்கான். டெல்டா ஹெச் எவ்வளவுன்னு சொன்னா -44, இதுல -64. இந்த டெல்டா ஹெச்சை கண்டுபிடிக்கணும். இந்த டெல்டா ஹெச்சை கண்டுபிடிக்கணும். இந்த டெல்டா ஹெச்சை கண்டுபிடிக்கணும். டெல்டா ஹெச்சை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க எஸ்யூன் இதுபடி நம்மளுக்கு என்ன சொல்லணும், இங்க இருந்து இங்க போறது, இங்க இருந்து இப்படி போய் இப்படி வர்றது சமனா இருக்கும். இங்க இருந்து இங்க போறன்றது இங்க இருந்து இங்க வந்து இங்க போறது எப்படி இருக்கும், சமனா இருக்கும். ஆக எஸ்யூன் இதுபடி என்ன போடுவேன்னா டெல்டா ஹெச் சமன் என்ன இங்க போறாரு -44 கிலோ ஜூல் மூல் -1 பிளஸ் -64 கிலோ ஜூல் மூல் -1 சரிதானே. இதை சுருக்கிறது என்ன சொன்னா -108 கிலோ ஜூல் மூல் -1 வரப்போது என்ன சொன்னா இதுல டெல்டா ஹெச் அடிக்க போகுது. அடுத்து என்ன செய்யணும், டெல்டா எஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எஸ் வந்துட்டு கல்சியம் ஆக்சைடுக்கு வந்துட்டு அவன் ஏற்கனவே எவ்வளவு தந்துட்டு, கல்சியம் ஆக்சைடு ஏற்கனவே வந்துட்டு அவன் 40 தந்துட்டான். இவர் ஏற்கனவே 40 தந்துட்டான். நீராவிட தந்திருக்கான்னு சொல்லி 190. நீராவிட எவ்வளோ 190 தந்து நீராவிட 190. கல்சியம் ஹைட்ரோக்சைடு அவன் ஏற்கனவே 80 தந்துட்டான். இதுல இருந்து நீ என்ன செய்யணும், டெல்டா எஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எஸ் கண்டுபிடிக்க போறேன் சிக்மா எஸ் விளைவு சாய சிக்மா என்ன எஸ் தாக்கி அறிக்க போகுது. அதாவது என்னன்னு சொல்லி விளைவுகள எந்திரிப்புகள கூட்டுத்தொகை சாய தாக்கியல்ற எந்திரிப்புகள கூட்டுத்தொகை. விளைவுல என்ன இருக்காரு 80 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 சாய தாக்கில என்ன இருக்காரு, இவங்க 2 பேரும் இருக்காரு. இவரது 40 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 சக இவரது 190 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. இதை சுருக்கி எடுத்து என்ன போதும்
இதுல சுருக்கி எடுத்து என்ன எவ்வளோ போகுது 150 150 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 போகுது சரிதானே இது வந்துட்டு டெல்டா எஸ் இதுல இருந்து நீ என்ன செய்யறா டெல்டா ஜியை பத்தி கேட்கிறேன் டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் டி இன்டூ டெல்டா எஸ் டெல்டா ஹெச் எடுத்துன்னு சரிச்சுன்னா எவ்வளவு வந்திருக்காரு டெல்டா ஹெச் உனக்கு வந்திருக்காரு -108 கிலோ ஜூல் மூல் -1 சாய வெப்பநிலை ஒரு 400 கெல்வின் சார டெல்டா எஸ் எடுத்து என்ன சார் டெல்டா எஸ் வந்து உனக்கு வாரது சாரி இது -150 -150 சரிண்ணே -150 சார 10⁻³ கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா போயிடுவாரு 60 -1 மைனஸ் பிளஸ் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா -48 கிலோ ஜூல் மூல் -1 வருது -48 கிலோ ஜூல் மூல் -1 வருது -48 கிலோ ஜூல் மூல் -1 வந்திருக்கு சரிதானே இதுல இப்பயும் என்ன சொல்லிக்க தாக்கத்தில் சுயல்வ பத்தி என்ன சொல்லிக்கான் எதிர்கொள்ள சொல்லிக்கான் என்ன சுயல்வ வரைக்கும் மைனஸ்ல வந்திருக்காரு டெல்டா ஜி வந்துட்டு மைனஸ்ல வந்திருக்காரு அப்ப என்ன செய்யும் இந்த தாக்கம் சுயமா நடக்கும் இந்த தாக்கம் என்ன செய்யும் சுயமா நடக்கும் சரிதானே சரி இவ்வளவுதான் பள்ளி 2023ஆம் ஆண்டு வந்திருக்கிற 5வது ஏற்பாட்டுல சக்தியால் சம்பந்தப்பட்ட கேள்வி 5வது எஸ்ஐல ஏற்பாட்டுல வந்திருக்க சக்தியால் சம்பந்தப்பட்ட கேள்வி உங்களுக்கு என்ன சரி இந்த கேள்வியில இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் போடுங்க சரிதானே அதில் அந்த டவுட்டுகளை கிளியர் பண்ணுவோம் சரி பிள்ளைகள் அடுத்து பார்ப்போம்